Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியோட ஃபஸ்ட்டு சாப்டர் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பார்க்க போகிறோம். ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்னும் போதே வாழ்க்கையின் ஆதாரம். இப்போ நாம் ப்ரீத் பண்ணலைன்னா அவ்வளோதான், டிக்ளேர்ட் டெட், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு லைஃப் அர்த்தம். அப்படின்னா நாம் சுவாசம் அப்படிங்கிறது நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தம். அந்த சுவாசித்தல் அதை பற்றி படிக்கணும். அப்படின்னு சொன்னால் நம்ம போன பிளான்ட் ஃபிசியாலஜியில் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம். அங்கே என்னென்னா நம்ம உள்ளே எடுத்துக்கிட்ட ஆக்சிஜன் குளுக்கோஸோடு சேர்ந்து ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ண, அதுதான் பேசிக் மெட்டபாலிசம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற ஒரு ஆள் இருக்கார்ல, ப்ரீத் பண்ணுறவர், அவர் இன்னும் எவ்வளோ பெரிய ஆள். இது எக்ஸ்டர்னலாக நம்மளோட கனெக்ட் ஆகிருக்கு. இது உள்ள செல்லுலார் லெவலில் நடந்ததுக்கு பேஸ் ஆக்சிஜன் சப்ளையர் எப்படி, அதை பண்ணுற மெஷினரி எப்படி இருக்குது, எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் உள்ளே போகுது, எவ்வளோ வெளியே வருது, அது அடுத்தடுத்த வேலைகள் என்னென்ன பண்ணுது, இதை யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதை பற்றி பார்க்க போகிற ரொம்பவே விறுவிறுப்பான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ பார்ப்போம். As you have read earlier, oxygen is utilized by the organism to indirectly break down simple molecules like glucose, amino acids, fatty acids, etc. to derive energy to perform various activities. இதுதான் நம்ம போன சாப்டர்ஸில் பார்த்தோம். ரெஸ்பிரேஷனில் வெளியிலேருந்து எடுத்துக்கிற ஆக்சிஜன் எப்படி ஒரு ஆர்கனிசமோட சாப்பாடோடு சேர்ந்து, தட் இஸ் குளுக்கோஸ், அமினோ ஆசிட் எதனோடத்தில் சேர்ந்து, முக்கியமான ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னால் நம்ம குளுக்கோஸ், அது இல்லாத பட்சங்கள் குறைந்த பட்சங்களில் அப்போ அமினோ ஆசிடோ ஃபேட்டி ஆசிடோ உள்ளே போயிட்டு எப்படி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் ஹார்ம்ஃபுல் இஸ் ஆல்சோ ரிலீஸ்டு டியூரிங் தி எபவ் கேட்டபாலிக் ரியாக்ஷன். இதுவும் நம்ம பார்த்தோம். ஒரு கிரெப் சைக்கிளில் 2 கார்பன் டை ஆக்சைடு, 2 கிரெப் சைக்கிளில் 4, லிங்க் ரியாக்ஷனில் 1 மொத்தம் 6. உள்ளே போகிற குளுக்கோஸ் C6 கார்பன் காம்பவுண்ட், வெளியே வர கார்பன் டை ஆக்சைடு 6. ஸோ விச் இஸ் ஹார்ம்ஃபுல் இஸ் ஆல்சோ ரிலீஸ்ட் டியூரிங் தி எபவ் கேட்டபாலிக் ரியாக்ஷன். அப்படின்னா இதை நம்ம ஆம்ஃபிபாலிக் பாத்வேன்னு சொன்னோன்னு கூட அங்கே படித்தோம், ஜஸ்டிஃபை பண்ணோம். ஸோ இட் இஸ் தேர்ஃபோர் எவிடென்ட் தட் ஆக்சிஜன் ஹேஸ் டு பி கண்டினியூஸ்லி ப்ரொவைடட் டு த செல்ஸ் and CO2 produced by the cells have to be released out. இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, ஆக்சிஜன் கண்டினியூஸாக உள்ளே போயிட்டே இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு கண்டினியூஸாக வெளியே வந்துகிட்டே இருக்கணும். திஸ் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் வித் CO2 produced by the cells is called breathing. ஸோ இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன், அதாவது வெளியிலேருந்து உள்ளே போகிற ஆக்சிஜனும் செல்லு ப்ரொடியூஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடும் வெளியே வருதல் பேர் ப்ரீதிங் அப்படின்னு சொல்கிறோம். இது காமன்லி கால்டட் ஆஸ் ரெஸ்பிரேஷன். ஸோ place your hands on your chest. You can feel the chest moving up and down. நமக்கு நல்லா தெரியும், அதுதான் சுவாசம். ஒரு டெட் பாடியை பார்த்தீங்கன்னா அப்படியே உறைஞ்சு போய் படுத்துட்டு இருக்கு, தட் இஸ் டெட். அது என்னாச்சு, ரெஸ்பிரேஷன் நின்றுருச்சு, சுவாசம் நின்று விட்டது, அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு அந்த செஸ்ட் ஏறி இறங்குற அந்த மூமெண்ட் இருக்காது. ஸோ யூ நோ தேட் இட் இஸ் டியூ டு ப்ரீதிங். ஸோ செஸ்ட் மூவ் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிறது பேர் ப்ரீதிங். How do we breathe? நாம் எப்படி ப்ரீத் பண்ணுறோம்? The respiratory organs and the mechanism of breathing are described in the following section of this chapter. Respiratory organ, எது வழியாக ரெஸ்பயர் பண்ணுறோம், அப்புறம் என்ன மெக்கானிசம் இருக்குது, ஒரு பெரிய மெஷினரியே உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது, அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸ் அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம லோவர் கேட்டகரியிலேருந்து படிச்சுக்கிட்டு வந்தோம், இங்கே அப்படியே ஒரு கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுவோம். Mechanisms of breathing vary among different groups of animals depending mainly on their habitat and level of organization. இப்போ ஒரு அனிமல் சுவாசிக்குது அப்படின்னு சொன்னால் அது வாழ்விடத்தை பொறுத்தும் அதனுடைய ஆர்கனைசேஷன், அது டிஷ்யூ கிரேடில் இருக்கா, இல்லை ஆர்கன் கிரேடுக்கு இருக்கா, இல்லை ஆர்கனை உறுப்பு மண்டலத்தை தாண்டி வந்துருச்சா, அப்போது அது தண்ணியில் இருக்கும்போது கில்ஸ் யூஸ் பண்ணுது, தரையில் வரும்போது என்ன யூஸ் பண்ணுது, தோலை யூஸ் பண்ணுதா, ஸ்கின்னை யூஸ் பண்ணுதா, இல்லை லங்ஸு, அந்த மாதிரி அது வாழ்விடத்தை பொறுத்தும் அதனுடைய ஆர்கனைசேஷனை பொறுத்தும் தான் இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கனுடைய அமைப்பு. ஸோ லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், ஷீலன்டிரேட்ஸ்,
ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸ்பாஞ்சஸ் அப்படின்னா உங்களுக்கு லூஸ்லி அரேஞ்ச்டு செல்ஸ். ஷிலன்டிரேட்டா ஃபஸ்ட்டு டிஷ்யூ கிரேடட் அனிமல். ஃப்ளாட் வார்ம்ஸ் ஆர்கன் லெவலில் இருக்குது. ஆர்கன் சிஸ்டம் இல்லை, ஆர்கன் கிரேட். எக்ஸ்சேஞ்ச் O2 வித் CO2 பை சிம்பிள் டிஃப்யூஷன் ஓவர் their என்டையர் பாடி சர்ஃபேஸ். அப்படியே டிஃப்யூஸ் ஆகுது. ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு CO2 கொடுக்குது பாடி வழியாக. எர்த்வார்முக்கு வந்தீங்கன்னா, தட் இஸ் அன்னலிடா. எர்த்வார்ம் யூஸ் தேர் மாய்ஸ்ட் cuticle and insects have a network of tubes, tracheal tubes. இப்போ நம்ம காக்ரோச் படிக்கும்போது பார்த்தோம், ஒரு ஸ்பைரக்கிள் இருக்கும். ஸ்பைரக்கிள்லேருந்து அப்படியே ட்ரக்கியாவிலேருந்து அப்படியே ட்ரக்கியோல்ஸ், இது வழியாக அப்படியே உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ள போகுது. திஸ் இஸ் ஸ்பைரக்கிள். இங்கே வந்தீங்கன்னா திஸ் இஸ் ட்ரக்கியா, திஸ் இஸ் ட்ரக்கியோல். ஸோ இதை நம்ம அங்கே காக்ரோச்சில் பார்த்தோம். அதை அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து அப்படியே டிரான்ஸ்போர்ட் அட்மாஸ்ஃபெரிக் ஏர் வித்தின் த பாடி. ஸ்பெஷல் வாஸ்குலரைஸ்டு ஸ்ட்ரக்சர் கால்டு கில்ஸ். கில்ஸ் வழியாக ரெஸ்பயர் பண்ணுறது பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். லங்ஸ் வழியாக பண்ணுறது பல்மனரி ரெஸ்பிரேஷன். ஸ்கின் வழியாக பண்ணுறது கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். இதை பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஆர் யூஸ்ட் பை மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ். அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்னு அப்படியே யோசிச்சு பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம இவங்கெல்லாம் வராங்க, கிராபு, அதுக்கப்புறம் ப்ரானு, அவங்க எல்லாம் அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் தான். அண்ட் மொல்லஸ்க் அடுத்த குரூப். வேறஸ் வாஸ்குலரைஸ்டு இவங்களுக்கெல்லாம் கில்ஸ், பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். வேறஸ் வாஸ்குலரைஸ்டு பேக்ஸ்னால் பிளட் சப்ளை. வாஸ்குலரைஸ்டுனா பிளட் சப்ளை இருக்கிற ஒரு பேக் கால்டு லங்ஸ், பல்மனரி ரெஸ்பிரேஷன் ஆர் யூஸ்டு பை த டெரெஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ் for the exchange of gases. தரையில் வாழற அனிமல்ஸ்க்கு it is moving with, that is அது respire with the help of lungs. And among vertebrates fishes use gills. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்டில் திரும்பவும் ஃபிஷ்ஷஸ் என்ன பண்ணுதுன்னா கில்ஸ் வழியாக சுவாசிக்குது. whereas amphibian, reptiles, birds, mammals respire through lungs. Amphibians like frogs can respire through their moist skin, cutaneous respiration. Skin வழியாகவும் சுவாசம். பக்கல் ரெஸ்பிரேஷன், பல்மனரி தட் இஸ் லங்ஸும் இருக்குது இதுவரை. பிகாஸ் அதுக்கு 3 சேம்பர்ட் ஹார்ட்டு. நம்ம அதை டீட்டெயிலாக ஃப்ராகில் படித்தோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ரீகலெக்ஷன் தான் இது. இப்போது அடுத்தது ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். வி ஹாவ் அ பேர் ஆஃப், இப்போ நம்ம ஹியூமன் பற்றி படிக்கிறோம். வி ஹாவ் அ பேர் ஆஃப் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் ஓப்பனிங் அவுட் above தி அப்பர் லிப். அப்பர் லிப்புக்கு மேலே ஒரு பேர் ஆஃப் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில், 2 துளைகள் இருக்குது. நோஸில் இருக்கிற 2 துளைகள். இட் லீட்ஸ் டு த நேசல் சேம்பர் த்ரூ த நேசல் பேசேஜ். நேசல் சேம்பருக்கு போகுது, நேசல் பேசேஜ் வழியாக உள்ளே போகுது. த நேசல் சேம்பர் ஓப்பன்ஸ் இன் டு தி pharynx, a portion of which is the common passage for food and air. ஸோ ஃபேரிங்ஸ் வழியாக, இப்போ நமக்கு டைஜஸ்டிவ் ட்ராக் இல்லை, அந்த லெசன் இல்லை இந்த சிலபஸில். ஸோ இல்லாட்டி முதல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிப்போம். அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு ஃபேரிங்ஸில் ட்ரக்கியா போகுது, பின்னாடி அதை ஒட்டி பின்னாடி போகிறது யூசோஃபேகஸ், ஃபுட் பைப்பு, முன்னாடி வின் பைப்பு. Okay, so the pharynx open through the larynx region into trachea. அங்கேருந்து அப்படியே pharynxல இருந்து உங்களுக்கு போகிறது ட்ரக்கியா. ட்ரக்கியாவுக்கு போகிற வழியில் இந்த விஷயம்லாம் இருக்குது. லாரிங்ஸ் இஸ் அ cartilaginous box which helps in sound production and hence called the sound box. ஸோ இப்போ நம்ம இங்கே நான் ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருக்கேன் இந்த ஆர்டரு. ஸோ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில், ஓகே, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் அங்கேருந்து நேசல் சேம்பருக்கு போகுது, அங்கேருந்து ஃபேரிங்ஸு, ஃபேரிங்ஸ்லேருந்து அப்படியே நமக்கு இங்கே லாரிங்ஸ் போட்டிருக்காங்க வயா கிளாட்டஸ். இந்த கிளாட்டஸில் இருக்கிற மூடி மாதிரி அமைப்பு எபிக்ளாட்டஸ்.
எபிக்ளாட்டஸ். அதுக்கப்புறம் லாரிங்ஸ்லேருந்து ட்ரக்கியா, ட்ரக்கியாவிலேருந்து ப்ராங்கை, ப்ராங்கையிலேருந்து ப்ராங்கியோல்ஸ், ஆல்வியோலார் டக்ட் அண்ட் ஆல்வியோலை. இந்த பேசேஜ் இந்த ஆர்டர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ படிப்போம். டியூரிங் ஸ்வாலோயிங் glottis can be covered by a thin elastic cartilaginous flap called epiglottis to prevent the entry of food into the larynx. இப்போ ரெண்டுமே பக்கத்தில் போகுது. அந்த டைமில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு, தட் இஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் உள்ளே போகாமல் இருக்க ஒரு ஃப்ளாப் டோர் மெக்கானிசம் இருக்கும். திறந்து மூடுறது. அதுக்கு தான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்கிறது. ஸோ திறந்து மூடுறது ஃபுட்டு உள்ளே போகாமல் பார்த்துக்குது. இன்கேஸ் அப்படியே தாண்டி ஒரு பருக்கு உள்ளே போயிட்டாலும் நம்ம புறையேறுதல் சொல்லுவோம். சோக் பண்ணி வெளியே அமுச்சு விட்டுரும். அது ஃப்ளாப் பண்ணி வெளியே அனுப்பிடும். ஸோ டு prevent the entry of food into the larynx. Trachea is a straight tube extending up to the mid-thoracic cavity, which divides at the level of 5th thoracic vertebrae into the right and left primary bronchi. ஸோ இந்த ட்ரக்கியா நேராக போய் பின்னாடி நமக்கு 5th thoracic vertebrae இருக்கும். வெர்டிப்ரேனா இப்போ நம்ம இதில் படிப்போம் ஸ்கெலெட்டல் சிஸ்டமில். அப்போ செர்விக்கல் வெர்டிப்ரே, அதுக்கு கீழே தொராசிக் வெர்டிப்ரே, அப்படியே லம்பார்னு போகும். அந்த 5th தொராசிக் வெர்டிப்ரே வர இடத்துல ரெண்டாக பிரியுது. இப்போ நம்ம பிக்சரை பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இது எபிக்ளாட்டஸ், லாரிங்ஸ், வாய்ஸ் பாக்ஸ். இதுக்கு மேலே தான் நம்ம ஃபேரிங்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நேசல், அந்த நேசல் பேசேஜ் எல்லாம் கொடுக்கல. அதுக்கப்புறம் அப்படியே இந்த ரிங்காக போட்ட கார்டிலேஜினஸ் ரிங் இருக்கிற ட்ரக்கியா. ஸோ ட்ரக்கியாவிலேருந்து இங்கே ரெண்டாக பிரியுது பாருங்கள். இங்கே இதை ப்ராங்கைன்னு போட்டிருக்காங்க, ப்ராங்கஸ். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பிரிகிற இது தான் ப்ரைமரி ப்ராங்கை. அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்துருச்சு, லங்குக்குள்ளே வரும்போது தட் இஸ் செகண்டரி ப்ராங்கை. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரான்ச்சஸ் போகுதோ. இங்கே நமக்கு இங்கே இந்த பிக்சரில் கார்டிலேஜினஸ் ரிங்கெல்லாம் போட்டிருக்கு. அப்போது இது டெர்ஷியரி ப்ராங்கை. ஓகே, அப்படியே போயிட்டு குட்டியாக இன்னும் கொஞ்சம் பெரிய அத்தனையும் ப்ராங்கியோல்ஸ். இங்கே கொடுத்துருக்கு ப்ராங்கியோல்ஸ். இந்த ப்ராங்கியோல் இதெல்லாம் குட்டியாக ப்ராங்கியோல்ஸு. இந்த ப்ராங்கியோலில் இருந்து குட்டியாக ஆல்வியோலார் டக்ட் இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் ஆல்வியோலார் டக்ட். அதுக்கு கீழே ஒரு மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிற ஆல்வியோலைனா எப்படி ரெகுலர் ஷேப்லாம் இல்லை, இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஆல்வியோலை. ஓகே, ஸோ இதுதான் லங் பேகு. ரைட் அண்ட் லெஃப்ட் லங்கில், இப்போ ரைட் லங்கில் ஒரு 3 லோப்ஸ் இருக்கும், லெஃப்ட் லங்கில் 2 லோப்ஸ் இருக்கும். லங்கை சுற்றி இங்கே எல்லோ கலரில் ஒரு திஸ் இஸ் த எல்லோ கலர் டபுள் மெம்ப்ரெயின் இருக்கும், ப்ளூரல் மெம்ப்ரெயின். அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூவிட் வந்து ப்ளூரல் ஃப்ளூவிட். இங்கே ப்ளூரல் மெம்ப்ரெயின் கொடுத்துருக்கு, அதுக்குள்ளே ஃப்ளூவிட் இருக்கும், தட் இஸ் ப்ளூரல் ஃப்ளூவிட். ஃப்ரிக்ஷன், அந்த உராய்வு தன்மையை குறைக்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 லங்குக்கும் நடுவில் ஹார்ட் இருக்குது. இந்த கேப் இருக்குது இல்லையா, 2 லங் பேகுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு மீடியாஸ்டினம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது கீழே டயஃப்ரம்னு ஒரு டூம் ஷேப்பில் ஒரு டயஃப்ரம்னு ஒரு மேட்டர் இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது பேர் வந்து ஒரு மஸ்குலார் பார்ட்டிஷன் சொல்லுவோம். மேமல்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான அமைப்பு இது. மஸ்குலார் பார்ட்டிஷன் பிட்வீன் தொராசிக் அண்ட் அப்டாமன். ஸோ இது தொராசிக் கேஜ், தொராசிக் கேவிட்டி. இது வந்து உங்களுக்கு அப்டாமினல் கேவிட்டின்னு வச்சுப்போம், அப்டாமினல் கேவிட்டி. ஸோ தொராசிக் கேவிட்டி மேலே இருக்கிறது தொராசிக் கேவிட்டி. ஸோ தொராசிக் கேவிட்டிக்கும் அப்டாமினல் கேவிட்டிக்கும் நடுவில் இருக்கிற இந்த பார்ட்டிஷன் பேர், மஸ்குலார் பார்ட்டிஷன் பேர் டயஃப்ரம். ஸோ இந்த டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் படிப்போம். ஈச் ப்ராங்கை undergoes repeated division to form a secondary and tertiary bronchi and bronchioles ending up in very thin terminal bronchioles. இங்கே போட்டிருக்கேன், bronchiல primary, secondary and tertiary ends with bronchioles. The trachea, primary, secondary and tertiary bronchi and initial bronchioles are supported by
incomplete cartilaginous ring. ஸோ எல்லாமே ட்ரக்கியாவிலேருந்து ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்புறம் இனிஷியலாக ஆரம்பிக்கிற சில bronchioles வரைக்கும் there is a cartilaginous ring. Each terminal bronchioles gives rise to a number of very thin, irregular walled and vascularized blood supply. So bag-like structure called alveoli. The branching network of bronchi, bronchioles and alveoli comprises the lung. ஸோ லங்குன்னா மேலே இருக்கிற ஐட்டம் எல்லாம் இல்லை, லங்குக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா நான் இங்கே போட்டிருக்கேன். bronchioles, alveolar duct, alveoli. ஸோ இங்கே பாருங்கள், the branching network of bronchi, bronchioles and alveolar comprises. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து bronchiலேருந்து alveoli வரைக்கும் it is lung. We have two lungs which are covered by a double layered pleura with the pleural fluid between them. It reduces friction on the lung surface. The outer pleural membrane is in close contact with the thoracic cavity, thoracic lining, whereas the inner pleural membrane is in contact with the lung surface. So வெளியில் ரெண்டு மெம்பரேனில் வெளியில் இருக்கிறது தொராசிக்கோடு அப்படியே பின்னே பிணைஞ்சும், உள்ளே இருக்கிறது பிளூரல் மெம்பரேன் வந்து லங்ஸோட பின்னி பிணைஞ்சும் இருக்குது. ஸோ த பார்ட் ஸ்டார்டிங் வித் த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் அப் டு த டெர்மினல் bronchiole constitute the conducting part, whereas the alveoli and their duct form the respiratory or exchange part of the respiratory system. இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வயலட் கலரில் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரலில் இருந்து bronchiole வரைக்கும் conducting part. Okay, this region. இங்கே வெறும் alveolar duct and alveoli மட்டும் exchange part. ஸோ அதில் தான் இங்கே கொஞ்சம். ஸோ இங்கே இருந்து இது வரைக்கும் bronchi வரைக்கும். ஸோ this to this conducting. இது மட்டும் alveolar duct and alveoli மட்டும் exchange part. லங்ஸ்னால் இதிலிருந்து ஆரம்பிக்குது bronchi to alveoli வரைக்கும். ஸோ அங்கேருந்து இப்போ பார்ப்போம் திரும்பவும். And alveoli and their duct form the respiratory or exchange part of the respiratory system. The conducting part transport the atmospheric air to the alveoli, clears it from foreign particle, humidifies and also brings the air to body temperature. So conducting part ஓட ஃபங்க்ஷன் என்னென்னா அது அப்படியே ஒரு மாய்ஸ்சராக மாற்றுறது, ஃபாரின் பார்ட்டிக்கலை எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் அது வந்து பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக கொண்டு வர்றது. அந்த ஏர் 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனை பண்ணுது. எக்ஸ்சேஞ்ச் பார்ட் இஸ் த சைட் ஆக்சுவல் டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் blood and atmospheric air. எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டில் ரியல் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, அது alveoli. அடுத்தது, the lungs are situated in the thoracic chamber which is anatomically an airtight chamber. ஸோ லங் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா thoracic cavityக்குள்ளே, thoracic chamberக்குள்ளே ஒரு airtight chamber. என்னெல்லாம் சேஞ்ச் இந்த thoracic cavityயில் நடந்தாலும் அது அந்த லங்கையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுதான் இங்கே சொல்ல வருவாங்க. The thoracic chamber is formed dorsally by the vertebral column, ventrally by the sternum, laterally by the ribs and on the lower side by the dome-shaped diaphragm. இப்போ ஒரு thoracic chamberன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டரில் look at here, I'll just draw ஒரு sternum. இப்படி வரையலாம் sternum. ஒரு டை ஷேப்பில் இப்படி முடியும் ஒரு ஸ்டர்னம். ஸ்டர்னமில் லேட்ரல் சைடில் லங் உங்களுக்கு ரிப்ஸ் 2, 3, 4, 5, 6, 7 பேர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரூ ரிப்ஸ். கடைசி ரெண்டு பேர் வந்து ஃப்ளோட்டிங்கு 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற 8, 9, 10 வந்து ஃபால்ஸ் ரிப்ஸு. கடைசியாக இருக்கிற 11 and 12 வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸுன்னு போகும். ஸோ இது 7 பேர்ஸ் டைரெக்டாக. ஸோ நடுவில் ஸ்டர்னம். இங்கே இருந்து இவன் அப்படியே பின்னாடி போய் யாரோட கனெக்ட் ஆகுறான்னா தொராசிக் வெர்டிப்ரேயோட கனெக்ட் ஆவான். ஓகே, ஸோ அதுதான் இங்கே இது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த உங்களுக்கு அந்த திஸ் இஸ் த டூம் ஷேப் diaphragm. So look at here, the thoracic chamber is formed dorsally. டார்சல்னா உங்களுக்கு
பேக்கில் நம்மளுடைய பின்புறம், வென்ட்ரல்னா வாய் இருக்கிற பகுதி. ஸோ டார்சலி பை த வெர்டிப்ரல் காலம், வென்ட்ரலி இது வென்ட்ரல் சைடு ஸ்டர்னம், லேட்ரலி இதெல்லாம் ரிப்ஸு, அண்ட் அந்த லோவர் சைடு பை த டூம் ஷேப். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததாக இருக்குது. ஸோ இதுதான் thoracic chamber. The anatomical setup of lungs in thorax is such a way that any change in the volume of the thoracic cavity will be reflected in the pulmonary cavity. இதில் எது நடந்தாலும் அதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ such an arrangement is essential for breathing as we cannot directly alter the pulmonary volume. இது ஏன் thoracic கேவிட்டியில் இருக்கிறது இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அது கம்பல்சரியாக தேவை. ஏன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். இப்போ ரெஸ்பிரேஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 5 ஸ்டெப். ப்ரீதிங் ஆர் பல்மனரி, ப்ரீதிங்க்கு இன்னொரு பேர் இங்கே அங்கேயே ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். அப்புறம் ப்ரீதிங்க்கு இன்னொரு பேர் பல்மனரி வென்டிலேஷன், by which atmospheric air is drawn in and CO2 rich alveolar air is released out. இப்போது வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் உள்ளே வருது, உள்ள ஆல்வியோலையில் இருக்கிற CO2 வெளியே போகுது. இதில் diffusion of gases O2 and CO2 across alveolar membrane, அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, அதுதான் டிஃப்யூஷன். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் பை த பிளட், இப்போ இந்த கேஸ் எல்லாம் பிளட் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. தட் இஸ் பிளட்டு உள்ளே கொண்டு வருது ஆக்சிஜனை இங்கேருந்து, அதாவது ஹார்ட்லேருந்து கொண்டு வருது. அப்புறம் இங்கேருந்து தூக்கிட்டு திருப்பியும் ஹார்ட்டுக்கு போகுது, ஏன்னா ஹார்ட்டு தான் பம்ப் பண்ண போகுது. அடுத்தது டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் CO2 பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ, பிளட்லேருந்து இப்போ டிஷ்யூக்கு போகுது. ஏன் போகுது அப்படின்னா அங்கே போய் அந்த ஆக்சிஜன் தான் ஃபுட்டோட, தட் இஸ் குளுக்கோஸோட ஜாயிண்ட் அடித்து ATPயை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அது 5th ஸ்டெப். Utilization of oxygen by the cells for catabolic reaction and resultant release of CO2. Cellular respiration as dealt in chapter 12. And this CO2 released from the catabolism, cellular respiration, அதோட outcome is production of ATP. So 5 ஸ்டெப்பு உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் அப்புறம் ஆல்வியோலை மெம்ப்ரேனோட எக்ஸ்சேஞ்ச் ஆயாச்சு, டிஃப்யூஸ் ஆயாச்சு, அங்கேருந்து பிளட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆயிருச்சு, பிளட்டுலேருந்து டிஷ்யூக்கு வந்தாச்சு, டிஷ்யூலேருந்து உள்ளே வந்து ஃபுட்டோட மிக்ஸ் அடித்து ATPயை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் சுவாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங். இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங்னா இதுதான் மெஷினரியே உங்களுக்கு. ஸோ ப்ரீதிங் இன்வால்வ்ஸ் 2 ஸ்டேஜஸ். ஒன்று இன்ஸ்பிரேஷன், another one is எக்ஸ்பிரேஷன். ஸோ உள்ளே வருதல், வெளியே போகுது, உள் சுவாசம் வெளி சுவாசம், during which atmospheric air is drawn in, and expiration by which the alveolar air is released out. வெளியே alveolar air வெளியே போகுது. alveolar airல உள்ள வர ஆள் யாருன்னா CO2. The movement of air into and out of the lung is carried out by creating a pressure gradient between the lungs and the atmosphere. So இந்த ப்ரெஷர் கிரேடியண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த ப்ரெஷர் கிரேடியண்ட் எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னால், இன்ஸ்பிரேஷன் கேன் அக்கர் இஃப் த ப்ரெஷர் வித்தின் த லங்ஸ், இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர், இஸ் லெஸ் தேன் த அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர். இன்ஸ்பிரேஷனில் எப்பவுமே லங்கில் இருக்கிற ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், எக்ஸ்பிரேஷனில் அதிகமாக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஸ். இப்போ ப்ரெஷர் குறையுது அப்படின்னு சொன்னால் வால்யூம் பெருசாகும், கரெக்டாக? அப்போ வால்யூம் பெருசாகிருச்சு. வால்யூம் மோர் இன் இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷனில் வால்யூம் லெஸ். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டூம் ஷேப்பில் இருக்குது இல்லையா, அந்த டயஃப்ரம் டப்புன்னு கீழே இறங்குது, இறங்கி வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வால்யூம் கிடச்சி ஃப்ளாட் ஆயிடுச்சு. அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் கோஸ்டல் மசில், தட் இஸ் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல். இப்போ நம்ம ஆக்சுவலி அடுத்த இதுக்கு போகிறோம். அப்போ நான் உங்களுக்கு டயக்ராம் தரேன், வாட் இஸ் த கோஸ்டல் மசில்னு. லெட் அஸ் see. So intrapulmonary pressure is less than the atmospheric pressure. That is, there is a negative pressure in the lungs with respect to atmospheric pressure. Negative pressure ஆயிடுச்சு அட்மாஸ்ஃபியரோட கம்பேர். Similarly, expiration takes place within the intrapulmonary pressure is higher than the atmospheric pressure. இப்போ அதான் டிஃபரன்ஸ். எக்ஸ்பிரேஷன் எப்போ நடக்கும்னா இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும் அட்மாஸ்ஃபியரை விட.
அடுத்தது the diaphragm and a specialized set of muscles external and internal intercostal between the ribs help in generation of such gradient. So idukku I'll just give you a small diagram you can easily understand. So if you consider this as, just a second, okay, I'll just draw a simple diagram. This is sternum. You can consider this as a sternum. Just draw sternum. Sternum எங்கே இருக்கும்? Ventral side sternum, dorsal side vertebral column. Okay, now I just draw vertebral column at the back. This is vertebral column. Okay, now I'll just draw a ribs. I'll just go with the light color, and this is the ribs. Consider this as the ribs. Okay, so this is ribs. Now I'm just going to make a external and internal intercostal muscles. Not a very perfect, but you can just think, and it should not cross. இங்கேருந்து வெளியே ரொம்ப போகக்கூடாது, இன்னும் கூட கொஞ்சம் க்ராஸாக வரையலாம். ஓகே, எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். இப்போ இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் ஐ ஜஸ்ட் மேக் இட் வித் லைட் கலர் ஆர் ஏதாவது ஒரு நல்ல கலர் போடுவோம். ஓகே ஓகே, I'll just make it like this. இது வந்து internal intercostal. Red color வந்து it goes like this is red color, internal intercostal muscle. Okay, and this violet color, blue color is external intercostal muscle. Okay, so this is the structure: ribs, vertebral column, sternum. So in the setup அத்தனையும் சேர்ந்தாதான் ப்ரீதிங் வந்து உங்களுக்கு நடக்குது. த மெயின்டைன் த ப்ரெஷர் கிரேடியன்ட் முக்கியமாக. ஸோ சிமிலர்லி எக்ஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ், இது நம்ம படிச்சிட்டோம். த டயஃப்ரம் அண்ட் அ ஸ்பெஷலைஸ்டு செட் ஆஃப் மசில்ஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் பிட்வீன் த ரிப்ஸ் help in generation of such gradients, and inspiration is initiated by the contraction of diaphragm. So இப்போ இப்படி இருந்த diaphragm அப்படியே இறங்கி இப்படி ஃப்ளாட்டாக போகுது, சரியா? ஸோ contraction of diaphragm which increases the volume of thoracic chamber in the anterior posterior axis கீழே. ஸோ இப்படி இருந்தது வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட். இதை மறக்கக்கூடாது, எக்ஸாம் கொஷின். ஸோ ரிலாக்ஸ்டிலிருந்து இப்போது இப்படி ஃப்ளாட்டாக ஆனது கான்ட்ராக்ஷன். ஸோ இங்கே இருந்த டூம் அப்படியே ஃப்ளாட் சர்ஃபஸ்க்கு வந்தாச்சு. திஸ் இஸ் டயஃப்ரம், அண்ட் விச் இன்க்ரீசஸ், இப்போ இந்த இடம் கிடச்சிருக்கு இல்லையா, இன்க்ரீசஸ் த thoracic volume and the thoracic chamber in the anterior posterior. The contraction of external intercostal muscle lift up the ribs, and so external, though in the blue color external intercostal muscle கான்ட்ராக்ட்ஸ். அதுதான் இன்ஸ்பிரேஷனோட ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ என்னன்னா இது கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா இந்த இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, இன்ஸ்பிரேஷனில். எக்ஸ்பிரேஷன் அப்போது திஸ் ஃபெலோ வில் கான்ட்ராக்ட் அண்ட் திஸ் ஃபெலோ வில் ரிலாக்ஸ். உல்டாவாக பண்ணுறது. ஓகே, லெட் us get into the next page. So sternum causing an increase in the volume of the thoracic chamber in the dorsoventral
axis. The overall increase in the thoracic volume causes a similar increase in pulmonary volume. இப்போ thoracic volume அப்போ முதல்லயே சொல்லியாச்சு, thoracic volumeல என்ன நடந்தாலும் அது அப்படியே லங்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணி thoracic volume எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லங்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. So pulmonary volume, increase in pulmonary volume. And increase in pulmonary volume decreases the intrapulmonary pressure to less than the atmospheric pressure. The atmospheric pressure விட இறங்கின ப்ரெஷரும் கம்மியான ப்ரெஷர், நெகட்டிவ் ப்ரெஷர், which forces the air from outside to move into the lungs. இப்போ ஆக்சிஜன் உள்ளே வந்தாச்சு. இதோ இங்கே உள்ளே வரதெல்லாம் இப்போ காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த டூம் ஷேப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கீழே இறங்க போகிறாங்க. And relaxation of that is called inspiration. Okay, next, relaxation of the diaphragm and the intercostal muscle return the diaphragm and sternum to the normal position. இப்போ திருப்பியும் relaxation of diaphragm டூம் ஷேப்பில் போகிறது. அதுக்கப்புறம் இன்டர்கோஸ்டல் மசில் எல்லாம் அது பொசிஷனுக்கு மூவ் ஆகிறது எல்லாம் சேர்ந்து நார்மல் ரெடியூஸ் த thoracic volume and thereby the pulmonary வால்யூம். இப்போது பல்மனரி வால்யூம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் லீட்ஸ் டு அன் இன்க்ரீஸ் இன் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் டு ஸ்லைட்லி above the atmospheric pressure, causing the expulsion of air from the lungs. ஸோ லங்கை விட்டு இப்போ வெளியே போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த லோ வால்யூம் குறைஞ்சிருச்சு, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு கம்பேர் டு த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், வெளியில் இருக்கிறத விட. that is called expiration. Okay, we have the ability to increase the strength of inspiration and expiration with the help of additional muscles in the abdomen. Additional muscle வச்சு இதை பண்ண முடியும், நம்மளால் ஸ்ட்ராங் பண்ண முடியும் நம்ம யோகாலாம் பொசிஷனில் உட்காந்து பண்ணும்போது. On an average, a healthy human breathe 12 to 16 times per minute. Okay, இதுவும் நல்லா பார்த்துக்கணும். The volume of air involved in breathing movements can be estimated by using a spirometer which helps in clinical assessment of pulmonary function. Okay, ஸோ இது நம்ம எவ்வளோ வால்யூம் உள்ளே போகுது வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸ்பைரோமீட்டரை யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ். ரெஸ்பிரேட்டரி வால்யூம்னா என்ன, எவ்வளோ கேஸு உள்ளே வச்சுக்க முடியும், அதில் என்னென்ன டைப் ஆஃப் வால்யூம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி, ரிசர்வ் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி, எக்ஸ்பிரேட்டரின்னு இருக்குது. இதை கம்பல்சரியாக இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் எவ்ரி இயர் கேட்குறாங்க, இதை கம்பல்சரியாக படிக்கணும். ஸோ டைடல் வால்யூம் ஃபஸ்ட்டு, டிவி. Volume of air inspired or expired during a normal respiration, it is approximately 500 ml. That is, a healthy man can inspire or expire approximately 600 to 6,000 to 8,000 ml of air per minute. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்றுமே பெருசாக எஃபர்ட்டெல்லாம் கொடுக்காம ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் ப்ரீதிங் இல்லையா, தட் இஸ் 500 ml கெப்பாசிட்டி. அதுதான் டைடல் வால்யூம். ஸோ வித்தவுட் எனி எஃபர்ட், நார்மல் ரெஸ்பிரேஷன். இப்போ வித் ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா inspiratory reserve volume, IRV. Additional volume of air a person can inspire by a forcible inspiration. This is inspiratory reserve volume. Force பண்ணி நம்ம டீப்பாக ப்ரீத் பண்ண. This average 2,500 ml to 3,000 ml. அடுத்தது இப்போ ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன் கொடுத்தா கம்பல்சரியாக ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் கொடுத்து தானே ஆகணும் ரொம்ப. ஸோ ஒரு எஃபர்ட்டோட அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் a person can expire by a forcible expiration is expiratory reserve volume, ERV. இது 1000லேருந்து 1100 ml வரைக்கும். அது 2500 to 3000 inspiratory reserve volume. Expiratory reserve volume is 1000 to 1100 ml. Okay, so the next one is residual volume of air remaining in the lungs even after a forcible expiration. This average is 1100 ml to 1200 ml. Residual volumeனா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இருக்கிற அத்தனை கேஸையும் வெளியே அனுப்பினாலும் சில அமௌண்ட் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஏர் உள்ளே இருக்கும். அதுதான் 1100லேருந்து 1200 ml வரைக்கும். இப்போ நம்ம ரிசர்வ் பெட்ரோல் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி
இது ரெசிடுவல் வால்யூம். இந்த ரெசிடுவல் வால்யூம் பற்றி ஒரு கான்ட்ரா இருக்கும். ஏன்னா இதனால் லங்குக்கு நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிலாம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் திங். இது ஆக்சுவலி நல்லது. ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா உள்ளே இருக்கிற ஆல்வியோலையெல்லாம் கொலாப்ஸ் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணேன். அனதர் குரூப் அனதர் வேலை இது கொஞ்சம் கெட்டதும் கூட. ஏன்னா ஒரு லங்கோட ஃபுல் வால்யூமில் கேஸு வேலை செய்ய முடியாமல் கொஞ்சம் உள்ளே ஆல்வேஸ் தங்கி கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ பை ஆடிங் அப் அ ஃபியூ ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் described above, one can derive various pulmonary capacity. வால்யூம் தாண்டி இப்போ கெப்பாசிட்டி விச் கேன் பி யூஸ்ட் இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ். இது எல்லாமே கிளினிக்கல் டயக்னோசிஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி ஐசி, total volume of air a person can inspire after normal expiration. Okay, நார்மலாக எக்ஸ்பயர் பண்ண பிறகு. This include tidal volume and inspiratory reserve volume, TV plus IRV. இப்போ உங்களுக்கு டிவி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 ml. ஓகே, சி 500 ml. ஸோ இப்போ நீங்கள் போடும்போது இதில் அப்படியே போட்டு கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். 500 ml. இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னு சொன்னால் 2500 ml to 3500. சாரி 3000, 25 to 3000. ஸோ அது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படி. ஸோ எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் a person can expire after a normal inspiration. திருப்பியும் டிவி ப்ளஸ் இஆர்வி. நமக்கு இஆர்வி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரே அமௌண்ட் கொடுக்கல, 1000லேருந்து 1100 ml வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால அதே மாதிரி ஜென்ரலாக நமக்கு வந்தால் இப்போது இது 500 ப்ளஸ் 1000 to 1100 அப்படின்னு போட்டு வச்சுக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு அமௌண்ட், இது ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும்னு கூட அவசியம் இல்லை, இது ஏதாவது ஒரு அமௌண்ட்டை போடணும். அடுத்து ஜஸ்ட் அ மினிட், இது ப்ராக்கெட்டுக்குள்ளே போடாமல் அப்படியே போடுறது பெஸ்ட்டு. 500 to 2500 to 3000. Okay, functional residual capacity, volume of air that will remain in the lungs after a normal expiration. Expiratory reserve volume. Expiratory reserve volume na இந்த 1000 to 1000 plus residual volume. Residual volume நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1100 to 1200. ஸோ இதுவும் ஒரு 1000, அதுவும் ஒரு 1100, இல்லாட்டி அப்படியே 1100 to 1200 போடணும். அடுத்தது வைட்டல் கெப்பாசிட்டி, த மேக்ஸிமம் வால்யூம். வைட்டல் கெப்பாசிட்டினா உங்களுக்கு மூணுமே சேர்ந்து த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் ப்ரீத் இன் ஆஃப்டர் அ ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன். ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணி விட்டுட்ட பிறகு மேக்ஸிமம் எவ்வளோ ஏரை உள்ளே எடுக்கிறோமோ அது. ஸோ இட் இன்க்ளூட் இஆர்வி. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இது ஒரு 1000 to 1100, ஆர் டிவி டைடல் வால்யூம் ஒரு 500 plus inspiratory reserve volume 2500 to 3000. So this is the vital capacity or the maximum volume of air a person can breathe out after a forced expiration. இந்த டெஃபினேஷன் எல்லாம் கம்பல்சரியாக படிச்சுக்கணும். எவ்வளோ என்ன அந்த நம்பர் ப்ளஸ் அவங்க கொடுத்துருக்க லைன். அடுத்தது டோட்டல் லங் கெப்பாசிட்டி, நாலும் சேர்ந்து ஆர்வி, தட் இஸ் ரெசிடுவல் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம் அண்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் எல்லாம் சேர்ந்தது. இங்கே டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அக்காமடேட்டட் இன் த லங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் முடிஞ்சு டீப்பாக எவ்வளோ உள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் இந்த திஸ் டு தேட் அப்படிலாம் கணக்கு 5800 ml வரும். 5.8 liters ஆஃப் கேஸை நம்ம உள்ளே வைக்கிற கெப்பாசிட்டியில் இருக்கும். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அக்காமடேட்டட் இன் த லங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா இட் இன்க்ளூட் ஆர்வி ப்ளஸ் இஆர்வி ப்ளஸ் டிவி அண்ட் ஐஆர்வி ஆர் வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ரெசிடுவல் வால்யூம். ஸோ வைட்டல் கெப்பாசிட்டினால எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இங்கே வெறும் இது மட்டும் இல்லை, ரெசிடுவல் வால்யூம் மட்டும் இல்லை. அதனால தான் இங்கே இது நாலும், இல்லாட்டி இங்கே வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ரெசிடுவல் வால்யூம் இப்படியும் கொஷின் கேட்கலாம். ஸோ இந்த ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கம்பல்சரியாக கொஷின் எவ்ரி இயர் வருது ஒன்று. அடுத்தது மெக்கானிசமில் இந்த இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன், அது டூம் ஷேப்பில் இருக்கிற அந்த டயஃப்ரம் வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டாக இல்லை கான்ட்ராக்ஷனில் இருக்கா அப்படி.
இதெல்லாம் தான். அப்புறம் அந்த பேசேஜ். ஸோ தட்ஸ் ஆல். இன்றைக்கி நான் இது இன்னும் கொஞ்சம் அப்படியே பெருசாக போனால் ரொம்ப லென்த்தியாக போகும். உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக, கேட்குறதே கொஞ்சம் போர் அடித்த மாதிரி ஆகிடும். ஸோ நான் இந்த வீடியோவை இதோடு நிறுத்தலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இன்னும் ஃபர்தராக படிக்க வேண்டிய விஷயங்களை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் இன்றைக்கி படிச்சுட்டு இருங்க. முக்கியமாக இதையெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர்ஸ், அப்புறம் சொல்லிக் கொடுத்த கண்டென்ட் அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். ஒரு கதை மாதிரி டெவலப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் படிக்கும்போது ரொம்ப நாள் கான்செப்சுவலாக ஞாபகம் இருக்கும், ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும். சில மறக்கிற விஷயங்களை மட்டும் அப்பப்போ ரீகலெக்ட் பண்ணிக்கணும். Okay, so with this I put a full stop. Thank you.